எல்லோருக்கும் வணக்கம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஜிஞ்சர் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நான் இது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அங்கே உள்ளவங்ககிட்ட இது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டு அதை மாதிரி செய்திருக்கிறேன். ரொம்ப டேஸ்டாட்டு இருக்கும். இது லஞ்ச் டின்னர் ரெண்டுக்குமே செய்யலாம். சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம இதை மாதிரி செய்து வச்சாச்சுன்னா ரெஸ்டாரண்ட்டில் வாங்கின மாதிரியே இருக்குது அப்படின்னும் சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னே அவங்க வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. இது வந்து சப்பாத்தி ஸ்வீட் லஸ்ஸி எல்லாமே வச்சுருக்குது. சிக்கன் வந்து சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு வெட்டி வச்சுருக்கிறேன். மஞ்சள் தூள், மிளகுத்தூள், இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, எலுமிச்சம்பழம் பாதி. இஞ்சி பச்சை மிளகா பூண்டு வந்து கொஞ்சம் அரைச்சிட்டு வரலாம். பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் கொஞ்சம் காரம் கூடுதலாக சாப்பிட்றவங்களா இருந்தாச்சுன்னா கூடுதல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வரலாம். எங்கள் வீட்டில் காரம் குறைவாக நாங்கள் சாப்பிட்றோம், அதனால தான் நான் வந்து குறைவாகவே போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பும் தேவைக்கு போட்டுட்டு நல்லா இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாதி எலுமிச்சம்பழமும் பிழிஞ்சு போட்டுக்கலாம். இது சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ இருக்கும். சிக்கன் இது போன்லாம் சேர்த்து தான் இருக்குது. சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு வெட்டி வச்சுருக்கிறேன். இது ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அந்த டைமில் நம்ம கிரேவிக்கு உள்ளது எல்லாத்தையுமே ரெடி பண்ணலாம். கிரேவிக்கு மஞ்சள் தூள், மிளகுத்தூள், வத்தல் தூள், கரம் மசாலா தூள், ஸ்லைஸ் ஆட்டு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, கியூபாட்டு வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, மல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு சிக்கனை நல்லா பொரிச்சு எடுக்கலாம். நான்ஸ்டிக் பேன் இதே மாதிரி உள்ளதாக இருந்தாச்சுன்னா எல்லாமே சேம் டைம் வச்சிடலாம். அது மட்டும் இல்லை, ஒட்டாமலும் அழகாக பொரித்து எடுக்கலாம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலேயே. இது கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இது பொரியதுக்கு. ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மாற்றி போடலாம். சாலட்டுக்கு நீட்டமாக வெட்டி வச்சுருக்கிற பீன்ஸ், நீட்டமாக வெட்டி வச்சுருக்கிற கேரட், இந்த மாதிரி பீசஸ் ஆட்டி வெட்டி வச்சுருக்கிற கேபேஜ் ஆவியில் வேக வைக்கிறதுக்குன்னு வச்சுருக்கிறேன் நான். இது மேலெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி இருந்ததுக்கப்புறம் நல்லா இதை வந்து மாற்றி போடலாம். அப்படி இருந்து இது நல்லா பொரியட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கலாம். ஹை ஃப்ளேமில் இருந்தாச்சுன்னா வெளியே கரிஞ்சிரும், உள்ளாடி வந்து வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா பொரியட்டும். அது அடுத்த அடுப்பில் மாற்றி வச்சு அது பொரியக்குனே வச்சுட்டேன்னா கிரேவிக்கும் சேம் டைம் ரெடி பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கி விடலாம். பூண்டு, இஞ்சி அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி இதில் கூடுதலாக வேணும்னா கூடுதல் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து முழுசாக போட்டாச்சுன்னா வெடித்து வெளியே வந்துடும். அதனால் ஒரு குத்திட்டு போடலாம். கீரி போட்டால் நல்லா காரமாக இருக்கும். நல்ல காரம் சாப்பிட்றவங்க அதை மாதிரி போடலாம். எங்கள் வீட்டில் காரம் குறைவாக யூஸ் பண்ணுவோம். தக்காளியும் போட்டுக்கலாம். நம்ம நல்லா காரம் சாப்பிட்றோன்ட்டு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் நமக்கு டேஸ்ட்டுக்கே காரமாக வச்சு கொடுக்கக்கூடாது. ஏன்னா எங்களுக்கே அப்படி தான், நிறைய வீட்டுக்கு போகும்போது நல்ல காரமாக வச்சுருப்பாங்க, சாப்பிடவே முடியாது. அதனால் கெஸ்ட்டு யாராவது வரும்போது எப்போவுமே நம்ம கொஞ்சம் காரம் குறைவாகவே வச்சு சமைக்கலாம். நல்லா பொரிஞ்சிருக்க சிக்கனும் எடுத்து கிச்சன் டிஷ்யூவில் வச்சிடலாம். அதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா எண்ணெயுமே போயிடும். கிச்சன் டிஷ்யூவில் வைக்கணும்னு வேண்டாம், ஏன்னா நம்ம கிரேவி தானே பண்ணுறோம், அதிலே போட்டுடலாம். ஆனாலும் எண்ணெயெல்லாம் நம்ம அது கொஞ்சம் போச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதனால் இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நல்லா வெந்ததுக்கப்புறமாட்டு மஞ்சள் தூள், வத்தல் தூள், இடித்த மிளகுத்தூள். இது நான் வந்து பவுட்ரு பண்ணி மிளகுத்தூள் வச்சுருப்பேன். இடித்தது மாதிரியும் மிளகுத்தூள் பாட்டிலில் தனித்தனியாக போட்டு வச்சுருப்பேன். கொஞ்சமாக தண்ணியும் தேவைக்கு கிரேவிக்கு விட்டுட்டு உப்பும் போட்டுக்கலாம். இடித்த மிளகுத்தூளை நான் வந்து முட்டை பொரிக்கிறதுக்கு,
பெப்பர் ரைஸ் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்குவேன். ஃப்ரைட் ரைஸ் பண்ணதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன். சாலட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன் நான். நல்லா பொரிச்சிருக்கிற சிக்கனையும் இந்த கிரேவியில் போட்டுடலாம். பவுடராட்ட வச்சுருக்கிற மிளகுத்தூளை மீன் பொரிக்கிறதுக்கு அதுக்கெலாம் மிக்ஸ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் நான். இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா வெந்திருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துடலாம் சாலட்டுக்கு. இது நல்லா கொதித்து அந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் அந்த சிக்கன் கூட போட்டோம். ஆஃப் பண்ணுற நேரத்தில் கடைசியாட்டு கரம் மசாலா தூளும் மல்லித்தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுன்னா ஜிஞ்சர் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்டாட்டு இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இது. இந்த சாலட்டில் வந்து இடித்த மிளகுத்தூளும் உப்பும் நம்ம அதில் வந்து மேலே லேசாக தூவி விட்டால் போதும். மிக்ஸ் பண்ணணும்னு வேண்டாம். நம்ம தூவி விடுறதே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாலட். லாஸ்ட்டில் நம்ம சர்வ் பண்ணதுக்கு எடுக்கும் போது கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுட்டு பவுலில் எடுத்து வச்சாச்சுன்னா அந்த பவுலில் அங்கங்கேயா பச்சை கலரில் இருக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாட்டு இருக்கும். இதை மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது ஜிஞ்சர் சிக்கன் கிரேவி, சப்பாத்தி, சாலட், அப்புறம் ஸ்வீட் லஸ்ஸி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.